வாய்ஸ் ஆஃப் டிஎன், தட் மீன்ஸ் தமிழ்நாடு. அறிமுக உரை தோழர் அகமது நதீம். மொழிபெயர்ப்பாளர். சிறப்புரை தோழர் மருதையன், இடதுசாரி செயற்பாட்டாளர். தேர்தல் முடிவு, எழுப்பும் கேள்விகள் கருத்தரங்கம். நாள், இடம் 27/6/2026 சனிக்கிழமை. நேரம் மாலை 6 மணி. படைப்பு அரங்கம். எண் 3, தரைத்தளம், பவர் ஹவுஸ், கோடம்பாக்கம், R2 காவல் நிலையம் எதிரில், கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. இங்கே தான், அதுதான் R2. இந்த இடம் வந்தாச்சு. மேற்கொண்டு போ. Check. Check. கூடியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல கூட்டம் போடுறோம். மறுபடியும் 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால இட் பிகேம் வெரி ஸ்பொராடிக். ஓகே, எனிவே அகேன் ஐ திங்க் வில் பி ஆக்டிவ். ரைட், இன்னைக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நம்ம எல்லார் மனசுலையும் பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கும். அந்த கேள்விகள் வந்து நம்மளுடைய அரசியல் சார்பு, கட்சி சார்பு, அதுலேருந்தும் வர்றதும் சரி. இவ்வளோ நாளாக நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய சமூக அரசியல் போக்கு அப்படின்னு நம்ம ஒன்று புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நடந்தது வேற மாதிரி இருக்குது அப்படின்றதுலேருந்தும் சரி நமக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். இப்போது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா, எலெக்ஷன் கூடைய ரன் அப் டு தி எலெக்ஷன் பார்த்தபோது கடந்த திமுக ஆட்சின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள், பெரிய அலிகேஷன்ஸ் எதுவும் லெவல் பண்ணாத ஒரு ஆட்சியாக இருந்தது. அதிருப்திகள் இருந்திருக்கலாம், சில போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பெரிய அலிகேஷன்ஸ் எதுவும் லெவல் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து கேம்பெயினிங் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. பிரின்சிபல் ஆப்போசிஷனாக இருக்கிற எடப்பாடி வந்து வீக்காக இருக்கிறாரு, என்டிஏ வீக்காக இருக்குது. விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக வராரு. இட் வாஸ் ஆப்வியஸ் ஹி இஸ் கோயிங் டு கெட் சம் ஓட்ஸ். ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் நடக்கும் போது அவர் என்ன மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு பெரும்பாலான மக்களுக்கு அது ஒரு அருவருப்பை ஏற்படுத்துது. இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அக்ரீட் தட் டிஎம்கே வுட் கண்டினியூ இட்ஸ் ரூல். திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னா அதில் திமுக சார்பாக பேசுகிற பல பேர் வந்து 150, 160, உச்சபட்சமாக 200 வாங்கலாம் அப்படின்லாம் பேசுனாங்க. நான் பர்சனலாக அப்படி நினைக்கல. ஆனால் கண்டிப்பாக திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது. இட் வாஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ எலெக்ஷன் நெருங்க இல்லை விஜய்க்கு வந்து ஒரு சிறிய மொமெண்டம் கிடைக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும்போது அப்போ கூட வந்து இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிவிகே வில் ரிப்ளேஸ் ஏடிஎம்கேவோட ஓட்ஸ், இட்ஸ் நாட் கோனா பாதர் டிஎம்கே. ஸோ அது வந்து ஏடிஎம்கே ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அ டிஎம்கே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ரைட், இப்போ அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து ஓட்டர் டர்ன் அவுட் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஓட்டர் டர்ன் அவுட் வந்து ஜாஸ்தி இருந்தாலே வந்து தேர் இஸ் அன் ஆன்டி இன்கம்பன்ட் வேவ் இருக்குது அப்படின்றது ஒரு தம் ரூல். இப்போது அதுக்கு ஒரு ரீசனாக அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஐஆரில் வந்து பல ஓட்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஓட்டர் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ஓகே கிரவுண்ட் அண்டர்நீத் இஸ் ஷிஃப்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சைன் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது முந்தின நாள் நைட்டு நான் வேலை பார்த்துட்டு லேட்டாக தான் காலைல எழுந்திரிச்சேன். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா நானும் நம்பலை எலெக்ஷன் ரிசல்ட்டை. பட் ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. அப்போது யோசிச்சு பார்த்தேன், ஏன் வந்து என்னால் வந்து ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்னால் வந்து விஜய் வந்து இவ்வளோ ஜெயிக்க போகிறாருன்றது வந்து என் கண்ணுக்கு ஏன் தெரியல. ஓகே, ப்ராபப்ளி பிகாஸ் ஐ எம் பயஸ் டுவர்ட்ஸ் டிஎம்கே கூட்டணியாக இருக்கலாம். தட் இஸ் ஒன். டூ இஸ் விஜயை வந்து ஆஸ் அ சீரியஸ் ஃபோர்ஸாக நான் பார்த்தலாம்.
நான் அப்படி கன்சிடர் பண்ணனா அப்படின்னா நான் பண்ணல. ஏன்னா வந்து அவருடைய மாநாடு பேச்சுகள்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் வந்து அரசியலுக்கு தயாராகாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் வந்து 2031 பெரிய கண்டெண்டராக இருக்க போறாரு. கரண்ட் சினாரியோல he might win some seats but he is not a serious contender அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு ரிசல்ட் அந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து ஜெயிச்சவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிக்காதவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து நடக்கிற குளறுபடிகள் கேடுகள் இதெல்லாம் எடுத்து காமிச்சு உங்களோட மாற்றம் இதான் மாற்றமா அப்படின்னு கேட்குறாங்க. இது மாற்றமா அப்படின்றத பார்க்கறத விட எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா மாற்றம்னா ஒரு திசையை நோக்கி இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரப்ஷன். அதாவது வந்து ஒரு டேங்க்ல வந்து ஒரு பொத்தல் போட்ட மாதிரி அது வந்து தண்ணி எந்த பக்கம் வேணாலும் போகும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரப்ஷன். இந்த டிஸ்ட்ரப்ஷன் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா திமுக அதிமுகவை ஒரு தேர்தலில் முந்தும், அதிமுக திமுகவை ஒரு தேர்தலில் முந்தும். ஆனால் திமுக பிளஸ் அதிமுக அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா அந்த நம்பர் கான்ஸ்டன்டாக இருக்கும். 2 பேரோட வாக்கு சதவீதம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அந்த ஈக்குவலிபிரியமை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரப்ஷன். இந்த டிஸ்ட்ரப்ஷன் அப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு மாணவர்கள்லாம் இருக்கிற ஒரு சின்ன ஆய்வுக்குழு மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த ஆலோசனையில் நானும் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து திமுக சார்பாக பேசுகிறவங்க வந்தாங்க, கம்யூனிஸ்ட் சார்பாக பேசுகிறவங்க வந்தாங்க, பிசிகா சார்பாக பேசுகிறவங்க வந்தாங்க, முஸ்லீம் அரசியல் சார்பாக பேசுகிறவங்க வந்தாங்க, தாவேகா சார்பாக பேசுகிறவங்களும் வந்தாங்க. அந்த வந்தபோது அன்னைக்கு வந்த ஒப்பீனியன்ஸ் பார்த்தா இட் வாஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அ ஸ்பெக்ட்ரம். அந்த ஸ்பெக்ட்ரமோட ஒரு எண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போ விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட பப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் இருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்ஸாக அவங்க பல விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு மிடில் கிரவுண்டாக சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கோல். அவங்க 4ல இருந்து ஒன்னா இருக்காங்க. ஸோ திஸ் வி ஷுட் கன்சிடர் திஸ் அஸ் அ விக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் கிரவுண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து திராவிடத்தோட நீட்சி, அவர் வந்து ஒரு திராவிட நாயகன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்றாங்க, கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு சில பாயிண்ட்ஸும் அவங்க நினைக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்பெக்ட்ரமா அது வந்து ரொம்ப வேரிடா இருக்கு, போலரைஸ்டா இருக்கு. ஏன்னா விஜய் செய்யற சில சிம்பாலிக்கான விஷயங்களை வச்சு நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்னைக்கு வந்து நான் பெருசா அன்னைக்கு எதுவும் பேசல. ஏன்னா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு கர்வ் வரையணும்னா மினிமம் 3 பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் as and when politics, everyday politics develops, என்ன ஆகுது அப்படின்ற போது இப்போ திமுக தோத்தது, இப்போ தாவேகா ஜெயிச்சது தாவேகாரங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். they didn't expect this victory. திமுக கூட்டணி தோத்தது திமுக கூட்டணிக்காரங்களுக்கு ஒரு ஷாக். they didn't expect this defeat. அப்போ என்ன ஆகுது அப்படின்ற போது ரெண்டுத்துக்குமே காரணம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி திமுக கூட்டணி தோத்துச்சு, எப்படி தாவேகா ஜெயிச்சிச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இந்த ஜென்ரலாக வந்து திமுக கூட்டணியில் எப்படி தோத்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இந்த கேள்விகள்லாம் வருது. இன்ஸ்டாகிராம்னால தோத்துட்டாங்க, ஜென்சினால தோத்துட்டாங்க. ஜென்சினா இளைஞர்கள், ரொம்ப இளைஞர்கள், அவங்க ஒரு 30 வயசு கீழே இருக்கிறவங்கனால தோத்துட்டாங்க. அப்புறம் வந்து ரூட்டுன்னு ஒரு கம்பெனி வந்து சோஷியல் மீடியாவே கண்ட்ரோல் பண்ணுது, அதனால தோத்துட்டாங்க. இல்லைனா வந்து விஜயனுடைய திரை கவர்ச்சினால பல பெண்கள் ஓட்டு போட்டாங்க, அதனால தோத்துட்டாங்க. தமிழ்நாடே வந்து அரசியல் புரிதலற்ற ஏபொலிட்டிக்கல் மாநிலமாக மாறிடுச்சு, தற்குறிகள் அப்படின்றவங்க அதிகமாயிட்டாங்க, அதனால தோத்துட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் பத்தியும் சில பேர் பேசினாங்க. பட் ஜென்ரலா பேசினது நான் சொன்னது திமுக ஆதரவாளர்கள் இருந்து என்ன எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாங்க, ஆர் என்ன ரீசன்ஸ் கொடுக்குறாங்க, ரீசன்ஸ்/எக்ஸ்கியூசஸ்/தியரிஸ் அப்படி அவங்க பெருசா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இதுல தொடர்ச்சியா பேசும்போது ஒரு வகையில இது சிம்பிளிஸ்டிக்கா இருக்கா, இந்த கேள்விகள் ரொம்ப தட்டையா ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு காரணத்தை சொல்லி இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா நாம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா. ஒரு வகையில இது வந்து வாக்கு செலுத்தியவர்களை குறைமதிப்பீடு செய்வதோ அல்லது வந்து அவங்களை அவமானப்படுத்துறதோ மாதிரியோ இருக்குதா அப்படின்ற மாதிரியா சில கேள்விகள்லாம் எனக்கு இருக்கு. ஓகே, இதுல முக்கியமா எனக்கு ஒரு கேள்வியா பட்டது என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு சினிமா ஹீரோவா இருக்கார், ஒரு சினிமா ஐகானா இருக்கார், அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐகானா தன்னை சொல்லிக்கிறார், வரேன்னு சொல்லிக்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நடுவில் ஒரு டிரான்சிஷன் இருக்கு. இந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு?
இந்த டிரான்சிஷனை ஏதுவாக்குனது யார்? ஹூ மேட் him a legitimate political force அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து இருக்குது. எல்லாமே நான் கேள்வியாக சொன்னால் கூட இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது வந்து ஐ திங்க் மெர்சல் படம், எஸ் மெர்சல் படம். அப்போது மெர்சல் படத்தில் ஒரு சாதாரண போகிற போக்கில் ஒரு டைலாக் வருது, ஜிஎஸ்டி பற்றி ஒரு டைலாக் வருது, அதுவும் ஃபேக்சுவலி தப்பாக வருது. சரி, அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்தவங்க இன்னைக்கு பாசிச எதிர்ப்புன்னு யாரெல்லாம் நம்மலாம் பேசுகிறோமோ, நம்மளில் ஒரு பெரிய செக்ஷன் வந்து விஜய் வந்து ஒரு பாசிச எதிர்ப்பு பேசிட்டாரு, இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு டைலாக் பேசிட்டாரு, இது வந்து ஒரு கட்ஸான விஷயம், இது ஒரு பாசிச எதிர்ப்பு நடவடிக்கை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதோடைய தொடர்ச்சியாக என்னாச்சு அப்படின்னா, இப்போ எச் ராஜா வந்து அவரை சீண்டினாரு, அதுக்கு விஜய் வந்து தன்னை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அது எல்லாமே நடந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னா, பீஸ்ட் பட ட்ரெய்லர் வருது, ஒரு காவி துணியை விஜய் கிழிக்கிறாரு. கிழிச்ச உடனே இது ஒரு பாசிச எதிர்ப்பு அப்படின்னு பேசுறாங்க. அதாவது பாசிச எதிர்ப்பு சமிக்கை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ பின்னாடி இருந்து இப்போ இங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, அந்த எல்லா விஷயங்களுமே வந்து விஜயை பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு பயன்பட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பாசிச எதிர்ப்புன்றது வந்து ஒரு உமர் காலிதோ, ஒரு ஷர்ஜில் இமாமோ, ஒரு அருட்தந்தை ஸ்டான் சுவாமியோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் சாய்பாபாவோ இவங்க பண்ணுறதும் பாசிச எதிர்ப்பு, பீஸ்ட் ட்ரெய்லரும் பாசிச எதிர்ப்பு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது இந்த மைண்ட் ஆஃப் காமன் பீப்புள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு, ஸோ இந்த லெஜிட்டிமைசேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி, ரைட்? அதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, குறிப்பாக இன்னொரு கேள்வி என்ன தொடர்ந்து எழுப்பப்படுது அப்படின்னா, நிஜமான எதிரியை விட்டுட்டு இன்னொரு எதிரி கூட நம்ம சண்டை போட்டோம், அதனால ஒரு எதிரி வந்து ஜெயிச்சிட்டான். அதாவது வந்து நிஜமான எதிரின்ற விஜயை விட்டுட்டு நாம் வந்து பாஜக கூட சண்டை போட்டோம், அப்போது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசுனது வந்து தவறான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. சரி, இந்த எந்த கேள்வியுமே நான் பதிலாக சொல்ல போகிறதில்ல, இதெல்லாம் மதியம் தொடர்பு பேசுவார். நான் வந்து சாதாரணமாக உங்களை போலவே நானும் எலெக்ஷனை பார்த்தபோது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தபோது, இல்லை அதை சுற்றி நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை பார்க்கும்போது அதில் எழுப்பப்படுற கேள்விகள், அந்த கேள்விகள் வந்து தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ஒன் சைட், ரைட்? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் வர்றது சில நாள் முன்னிருந்து சில சில்லறை தொந்தரவுகள் உடல்நிலையில், அதனால தான் இந்த நேர்காணல்கள் கூட்டங்கள் எதுவும் இல்லை. இப்போ பரவாயில்ல. நதியும் பேசும்போது நிறைய கேள்விகள் இது தொடர்பாக இருந்தது எல்லாம் சொன்னார். எல்லா கேள்விகளுக்கும் நான் விடை சொல்ல முடியாது. அதுவும் இந்த நேரத்துக்குள்ள என்பது மட்டுமல்ல, அந்த கேள்விகளுக்கு விடை காண்பது நம்முடைய ஒரு கூட்டு முயற்சி, ஒரு தொடர் முயற்சியும் கூட. அப்படி பார்க்கணும். சில ஆஸ்பெக்ட்ஸ் முக்கியமானது என்று கருதக்கூடிய இதை பற்றி யோசிக்கும் போது பேச நிறைய இருக்குது. ஆனால் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரம்புக்குள்ள இன்றைய அவசரமாக நாம் பேச வேண்டிய, இன்று நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விவாதத்துக்குரிய பிரச்சனைகள் என்னவோ அவற்றின் மீது கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். இங்கிருந்து தொடங்கலாம். நம்முடைய சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய பர்ஃபார்மன்ஸ், எதிர்கட்சிகள் பேசும்போதெல்லாம் மற்ற அமைச்சர்கள் குறிப்பெடுத்துட்டு இருந்தாங்க. வழக்கமாக பதில் அளிக்க வேண்டிய முதலமைச்சர் குறிச்சுக்கணும் அல்லது சிந்திக்கணும். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அதையெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அவர் கேரவனில் உட்காந்து கேரக்டரை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. கிளைமேக்ஸில் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது, அடி விழுறதெல்லாம் விழுந்துட்டு இருக்குது. அவர் மனதுக்குள்ளே ஓடுவது என்ன அப்படின்னா அதுதான் ஓடிட்டு இருக்குது. கடைசியில் அதான் பெர்ஃபார்ம் பண்ணார். அப்போ தியேட்டர்லேருந்து சாலைக்கு வந்து சாலையிலையும் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இப்போ அசம்பிளிலையும் பர்ஃபார்மன்ஸ். இதைத்தான் தமிழ்நாடு கண்டது, பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி யோசித்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் தேஜாவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாலே எப்போ ஒரு முறை இருந்திருக்கிறோமே என்ற ஒரு நினைப்பு. அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அனுபவத்தில் 1977 அவசர நிலைக்கு பிந்தைய தேர்தல் மார்ச். அப்போது நானும் இப்போ இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஜென்சி, அப்போது என்னுடைய
வயது சுமார் 20. தொலைபேசி துறையில் இருந்தேன். ரிசல்ட் வருது. அப்போது தொலைக்காட்சி கிடையாது, இந்த மாதிரி மற்ற உடனுக்குடன் சொல்லும் வசதிகள்லாம் கிடையாது. அப்போ தொலைபேசி நிலையம் வாசலில் இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய போர்டு வச்சு டெலிபிரிண்டரில் வரக்கூடிய செய்திகளை ரிசல்ட்டை வந்து எழுதி போடுவோம். அப்படி எழுதி போடும்போது வட இந்தியா முழுதும் காங்கிரஸ் தோற்கிறது. டெலிபிரிண்டரில் அனுப்புகிற செய்திகளில் தொலைபேசி துறையில் வேலை செய்பவர்கள், நான் உட்காந்துருக்கிறேன், சஞ்சய் காந்தி என்னாச்சு, இந்திரா காந்தி என்னாச்சுன்னு கேட்குறோம். கேட்டாக்கா பசுவும் கன்றும் உதைத்து எறியப்பட்டன அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருந்த காலம். வெளியே தொலைபேசி நிலைய வாசலில் தஞ்சையில் நான் சொல்கிறேன், ஒரு 1000 பேருக்கு மேலே கூட்டம். அதில் கணிசமான பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஒரு கோலாகலமான ஒரு சூழல். ஆனால் தமிழ்நாட்டு ரிசல்ட் என்ன என்று கேட்டால் 34 சீட்டு அதிமுக கூட்டணி, 5 சீட்டு திமுக கூட்டணி. அப்போ பெரிய அரசியல் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ தான் அன்னக்கிளி வருது அந்த பாட்டு, அப்போ தான் டேப் ரெக்கார்டர் வருது, டீ கடை, பாட்டு, சினிமா என்று சுற்றி கொண்டிருந்த காலம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தஞ்சையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசுகிறார், முரசொலி மாறன் மொழிபெயர்க்கிறார். அவர் வந்து ஸ்னேகலதா ரெட்டி, கொலை செய்ய ஸ்னேகலதா ரெட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு புகழ்பெற்ற நடிகை, சம்ஸ்காரான்ற படத்தில் நடித்தவங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது பரோடா டைனமைட் கேஸ் போட்டு அவரை தேடிட்டு இருந்து அவர் தலைமறைவாக இருந்தபோது காட்டி கொடுக்க மறுத்தாங்க அவங்க பெர்னாண்டஸுடைய நண்பர். அதனாலேயே எமர்ஜென்சியில் சிறை வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ணும்போது தான் அவங்கள வந்து வெளியே விடுறாங்க. ஜனவரி 15, 1977. கடந்த 5 நாளில் வெளியே வந்து இறந்து போகிறாங்க. அந்த காட்சியை உணர்ச்சி பூர்வமாக விவரிக்கிறார் பெர்னாண்டஸ். அதை முரசொலி மாறன் மொழிபெயர்க்கிறார். அந்த கூட்டம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அந்த கூட்டம் காங்கிரஸுடைய தேர்தல் பணிமனைகளை அடித்து நொறுக்கிக்கிட்டே வருது. அப்படி ஒரு கொந்தளிப்பான காலத்தை பார்த்தோம், அந்த உணர்வு நிலையில் இருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் தோல்வி ஒரு பெரிய அவமானம், கூனி குறுக்குவது போல இருந்தது தமிழ்நாடு என்று நினைத்து. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாசிசத்துக்கு எதிராக இத்தகைய துன்பங்களை அனுபவித்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். பலருக்கு கலைஞர் அன்றைக்கு முன்வைத்தது பாசிசத்துக்கு எதிராக வாக்களியுங்கள். எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன முன்வைத்தார்? தீய சக்திக்கு எதிராக வாக்களியுங்கள், ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள். இது ரெண்டும் தான் அன்றைக்கு எம்ஜிஆர் வைத்த முழக்கம். அப்போ அன்னைக்கு அந்த தேர்தலில் பாசிசம் என்பதை ஒரு நான் இஷ்யூ ஆக்குனது எம்ஜிஆர். அது இஷ்யூ இல்லை. இது வந்து 1977 தேர்தல். இன்னைக்கு 2026 டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் தான் போர் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். டிவிகேக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போர் என்பது விஜய் முன்வைத்த முழக்கம். திரும்ப அதே ஸ்டாலின் பாசிசம் பற்றி பேசுகிறார், விஜய் எதை பற்றி பேசுறாரு? தீய சக்தி, ஊழல். இது அவர் அதே தான் பேசுறாரு. கூட அடிஷன் என்ன? திராவிடியன் ஐகான்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணா, பெரியார், கூட அம்பேத்கர், இந்த கட்டவுட்டுகள் படங்களை வந்து வச்சுக்கிறார். மக்களுக்கு வந்து ஃபார்ம் போதும். இது வந்து மோடியோட வேலை. எப்படி அம்பேத்கர் படத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிறதோ அதே மாதிரி மோடியுடைய வேலையை கரெக்டாக அதே மாதிரி வந்து செய்கிறார். இப்போ தந்தையும் தோற்றார், மகனும் தோற்றார். ஆனால் இந்த பீரியடில், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மாநிலத்தை காட்டிலும், தோழர் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொன்னார், மற்ற எந்த ரீஜனல் பார்ட்டியை காட்டிலும் தமிழ்நாடு தான் ஒன்றியத்துக்கு எதிரான, பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தை பல முனைகளில் நிகழ்த்தி இருக்கிறது. டீலிமிட்டேஷன் அது ஒரு இஷ்யூவாக எடுத்தது. அதற்கு இப்போ இந்த ஒன்றிய மாநில அரசுகள் உறவு குறித்து ஏற்பட்டிருக்கிற கமிஷன், அதில் கொடுத்துருக்கிற அறிக்கை, அதில் கண்டுள்ள விஷயங்கள், ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்து மாநில உரிமை என்பதை வந்து நிலைநாட்டியது, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றும் பறிக்கப்படுவதற்கு எதிரான குரல், ஜிஎஸ்டி, நியூ எக்கனாமிக் பாலிசி எதிர்ப்பு, ஓபிசி எம்டியில் வந்து நீட்டில் ரிசர்வேஷன், நீட்டு, வக்ஃப் போர்டுக்கு எதிராக தமிழ்த்தாய் வாழ்த்து, கீழடியிலிருந்து அர்ச்சகர் பிரச்சனை வரை
இதை வந்து ஒரு லிஸ்ட் போடலாம். திருப்பரங்குன்றம், இடபிள்யூஎஸ் அமல்படுத்த மறுப்பது, அந்த நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கே, இதெல்லாம் ரேர். ஒரு கட்சி வெளிப்படையாக அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசோடு நெருக்கமானவர் என்று கருதத்தக்க ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது, அதை ஃபேஸ் பண்ணுவோன்னு நிற்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு பல விதமாக பேசக்கூடியவர்கள் வேறு எந்த கட்சி எந்த மாநில முதல்வர் செய்தார்னு சொல்லலாம். இது எல்லாம் செய்தும் விஜய் அதை என்ன செஞ்சார்? பாயசம்டார். முடிஞ்சு போச்சு. பாசிசமா பாயசமா அப்படின்னா அதுக்கு எப்படி எம்ஜிஆர் கலைஞருடைய போராட்டத்தை டிஸ்கிரெடிட் பண்ணாரோ அதே போல பாசிசத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை விஜய் மக்களுடைய பார்வையில் டிஸ்கிரெடிட் பண்ணார். பாசிசம்ன்றது ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் என்ன பிரச்சனை? இது திரும்ப நீங்கள் 2014 போங்களேன். 2014 நடந்தது என்ன? 2G ஊழல். அப்போ சித்தரிக்கப்பட்டது என்ன? கரப்ட் டிஎம்கே, அப்ராணி மன்மோகன் சிங் சிக்கிக்கிட்டார் அந்த திமுக கிட்ட, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க. இப்படி தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் வந்தது, அண்ணா ஹசாரே வந்தார். ஒரு 500 பேர் 600 பேர் இருந்ததை இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவி கேமராவும் முன்னால் போட்டு 24 மணி நேரமும் ஒளிபரப்புனாங்க. உடனே ஊழலுக்கு எதிராக கொந்தளிச்சு இந்தியா பூராவும் பலர், எல்லாரும் கெட்டவர்கள் இல்லை, பல பேர் அதுக்காக வந்து வந்தாங்க. அப்போ அந்த அண்ணா ஹசாரேன்றது அப்போ எக்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் என்ற தளத்தில், அது வேற. அப்போது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, என்டிடிவியில் ராஜீவ் சர்தேசாயுடைய மனைவி சகாரிகா கோஸ் அவங்க வந்து அருந்ததி ராயை பேட்டி எடுத்தாங்க. இது உங்களுக்கு ஆபாசமாக தெரியலையான்னு கேட்டாங்க. இப்படி ஒரு வேலை செய்கிறீங்களே, இந்த அண்ணா ஹசாரையை வச்சு இப்படி காட்டிட்டு இருக்கீங்களே அத்தனை சேனலும், இதுக்கு பதிலாக ஒய் டோன்ட் யூ ட்ரை போர்னோகிராஃபி அப்படின்னு கேட்டாங்க. இந்த போர்னோகிராஃபின்னாக்கா அது கொச்சையாக இல்லை, இது போர்னோகிராஃபிக் போர்ட்ரேயல் ஆஃப் அன் இன்சிடென்ட். போர்னோகிராஃபின்றதை மிகைப்படுத்தி காட்டுவது. அப்போ அப்படி அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு பலியானவர்கள் பெரிய அறிவாளிகள், பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ். அருந்ததி ராயை நேரில் பார்த்தப்போ கேட்டேன், என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு பிரசாந்த் பூஷன் கேஜ்ரிவால் மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம் நானும் கேட்டேன், அவன் ஒரு லூஸ் கோமாளி மாதிரி இருக்கிறான், ரைட் விங்கு, அவனை எப்படி ஆதரிக்கிறான்னு கேட்டேன். இல்லை அவர் நல்லவர்னு சொன்னான். யார்? பிரசாந்த் பூஷன். அப்போ இவர்களெல்லாம் அப்படி ஒரு மயக்கத்துக்கு ஆளானார்கள். அந்த பீரியடில் தான் கிட்டத்தட்ட 2012 நிர்பயா இஷ்யூ. அந்த நிர்பயா இஷ்யூ 1 வச்சுக்கிட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அத்தனை பேர் 5 பேரில் 4 பேரை தூக்கில் போட்டாங்க. இப்போயே போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போட்டு. அப்போ ஆனந்த் தூண்டிய கட்டுரை எழுதுறார். இதெல்லாம் செஞ்சது வரவேற்கிறேன், நடவடிக்கை எடுத்ததை. ஆனால் கைர்லாஞ்சியில் போட்மாங்கே ஃபேமிலி ரேப் அண்ட் மர்டர், தலித் ஃபேமிலி, அப்போ ஏன் இந்த சமூகம் கொந்தளி தேடவில்லை? அப்போ ஏன் இது நடக்கலை? அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை கம்யூட் பண்ணாங்க. இந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். அப்போ எதை முன்னிறுத்துவது? இந்த சென்ற தேர்தலிலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது? அதை இதான் இது இன்னும் போகலாம். அதர்வைஸ் மோடி எப்படி வந்திருக்க முடியும்? மோடி வந்து குஜராத் படுகொலையால் டிஸ்கிரெடிட் ஆகியிருந்தார். அவரை விடுவிப்பதற்கு 2 பேர் வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் ஆர்கே ராகவன், ரொம்ப யோக்கியமான ஒரு அதிகாரி போல சிபிஐ டைரக்டர் இருந்தவர். அவர் தான் வந்து ஜாக்கியா ஜாஃப்ரி வழக்கில் அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக சைப்ரஸ் தூதராக நியமிக்கப்பட்டார். இன்னொருத்தர் நம்ம வினோத் ராய், 2G வழக்கு. அதன் பிறகு ஒரு 4-5 பதவி அவருக்கு வரிசையாக வந்துச்சு. அப்புறம் நம்ம நீதிபதி சதாசிவம் அமித்ஷாவை விடுதலை செய்வதற்காக பின்னால் கவர்னர் ஆனார். இப்போ இந்த டிசைனில் தான் மோடி என்ற டிஸ்கிரெடிட் பண்ணப்பட்ட ஒரு நபர் இப்படி வர முடிகிறது. இப்போ இது நான் 3 இன்சிடென்ட் சொல்லிட்டேன். இப்போ நடந்தது, அவசர நிலை காலத்தில் நடந்தது, அப்புறம் 2014 நடந்தது. இது எல்லாத்துலேயுமே திரும்ப 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 ஒரு தீம் சாங் ஒன்று வருது, ஊழல் எதிர்ப்பு. இப்போவும் அதான். இந்த ஊழல் எதிர்ப்பு என்பதை ஒரு நிர்வாக நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மேலே அதில் மதிப்பு இல்லை. அது எப்போலேருந்து ஒரு அரசியலாக்கப்படுகிறது என்பது நமக்கு வந்து முக்கியம். ஏறத்தாழ காங்கிரஸ் ஆட்சி அகன்று மாநில கட்சிகள் வருகின்ற அல்லது நான் பிராமின் சூத்திர பஞ்சம நபர்கள் நாடாளுமன்ற அரசியலுக்குள்ள, மாநில அரசியலுக்குள்ள வெற்றி பெற்று வரும் காலத்தில் தான் இந்த ஊழல் என்பது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மாற்றப்படுது. அண்ணா வந்து ஊழல் என்ற பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வச்சு காங்கிரஸை ஃபைட் பண்ணலை.
எப்போ அது வருது, இவன்லாம் வந்துட்டான் அப்படிங்கும்போது தான் அது வருது. யார் சலூன் கடைக்காரனும் லாண்ட்ரி கடைக்காரனும் வந்துட்டான் அரசியலுக்கு என்று எப்படி 60s 67களில் பேசப்பட்ட போது தான் இவங்கெல்லாம் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, பாண்டியார் மூப்பனார் அப்படி அவங்களாம் ஒரு கௌரவமான மனிதர்கள், அவங்களுக்கு காசு திருட தேவையில்லை சார். இப்போ சொல்கிறாரில்ல விட்டு வந்தேன்னு, அது மாதிரி எம்ஜிஆரே அதுதான் சொன்னாங்க, விட்டு வந்தவர் அவருக்கு தேவையில்லை. யாருக்கு தேவை தான் இது மாதிரி வராங்கல்ல, இவங்க தான் தேவை, இவங்க தான் வாங்கிப்பாங்க. இப்படி அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஹிந்தியில் ஊழலுக்கு இருக்கிற வார்த்தை வந்து பிரஷ்டாச்சார், விலக்கப்பட்ட ஆசாரம். யாருக்கு விலக்கப்பட்ட ஆசாரம்? ஆதிக்க சாதிகள் வாங்கலாம், சூத்திரர்களுக்கு விலக்கப்பட்ட ஆசாரமா? அல்லது இந்த விலக்கப்பட்ட ஆசாரத்தை செய்பவர்கள் இவர்கள் கீழ்மக்கள், இவங்க தான் என்பதா? இப்படிப்பட்ட ஒரு பார்வையிலிருந்து தான் இது வருது. அதனால தான் இது ஊழல் திரும்ப திரும்ப ஒரு அஜெண்டாவை கொண்டு வரப்படுது. அதுக்கு என்ன பொருள்? வேற யார் வேணால் ஊழல் எதிர்ப்பு பற்றி பேசலாம், ஆனால் ஊழல் எதிர்ப்பை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக ஒரு கம்யூனிஸ்ட் பேசவே முடியாது. ஏன் பேச முடியாதுனாக்கா, ஊழல் எதிர்ப்பு என்பதன் பொருள், அதிலிருந்து ரூலிங் கிளாஸ் சொல்ல வர்றது என்னன்னா, அதர்வைஸ் த சிஸ்டம் இஸ் ஜஸ்ட். இந்த ஊழல் மட்டும் இல்லைன்னா இந்த அமைப்பு முறை நியாயமானது, நீதியானது. இதை மட்டும் எடுத்துட்டா போதும். யாரு? இந்த கட்சிக்காரங்க வாங்குற ஊழல், இல்லை அரசு எந்திரத்தில் வாங்குற ஊழல், இதை அகற்றிவிட்டால் இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அல்லது சாதி ஆதிக்க சமூக அமைப்பு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயம். அதனால தான் இந்த பாலிடிக்ஸ் வந்து ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது அவ்வளோ ஆபத்தானது. இன்னைக்கு மோடி வந்து எதிர்க்கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறார். அப்போது சென்ற தேர்தலுக்கு திரும்ப வந்தோம்னா, தீய சக்தி அதுதான் எம்ஜிஆர் உருவாக்குனது, அப்புறம் ஜெயலலிதா ஃபாலோ பண்ணது, அந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. ஊழல், அப்புறம் இருக்கவே இருக்கு பெண்கள் மீதான பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, தேய்ச்சிட்டார். இப்போது திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார், இவர் வந்து பிஜேபியின் கள்ளப்பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு அதில் ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, எங்களெல்லாம் ஆதரவு கேட்டவுடனே நான் அப்படி இருக்காதுன்னு நான் கருத்தை மாற்றிக்கிட்டேன். அது ஒரு விசித்திர நியாயம், அது இருக்கட்டும். ஆனால் இதுக்கு யார் மகிழ்ச்சி தெரிவித்திருக்காரு? இந்தியா டுடேயில் குருமூர்த்தி பேட்டி கொடுத்துருக்காரு. 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. திராவிடியன் என்பது ஆன்டி நேஷனல். திராவிடியன் பாலிடிக்ஸை விஜய் பேசவில்லை, அவர் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு. திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் தேச விரோதமானது, நம்பர் 1. நம்பர் 2, இது எண்ட் ஆஃப் திராவிடியன் ஐடியாலஜி. எப்படி சொல்றீங்க? ஏனென்றால் விஜய்க்கு ஐடியாலஜியே கிடையாது. இது யாரு? இது குருமூர்த்தி. அப்போ இந்த ரைட்டிங் எல்லாருமே இதில் வந்து சந்தோஷம். என்னன்னு கேட்டால், தாமரை மலர்ந்தே தீரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக, பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மலரல. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் சித்தாந்தம், அதற்கு எதிராக சனாதனத்தை முன்வைத்து, அவர்களுடைய அரசியல் பார்வையை முன்வைத்து அவங்க பேசினது எதுவும் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை, வெல்ல முடியவில்லை. இப்போ மலரும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விவசாயத்தில் சொல்கிறாங்க இல்லையா, சீசனிங்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணை பதப்படுத்துவது. அப்படி பதப்படுத்தும் வேலையை விஜய் செய்கிறார். அதனால தாமரை மலர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது வேற விதமாக சொல்லலாம், ஓடுற தண்ணியில் தாமரை மலராது, தேங்கின தண்ணியில் தாமரை மலரும். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இப்போ மண்ணுக்கேற்ற இந்துத்துவத்தை கொண்டு வருவதற்கு அண்ணாமலை வர்றாரு. சித்தாந்த நீக்கம் செய்வதற்கு அதுக்கு முன்னால் ரெடியாக விஜய் உழுது பயிரிட்டு உழுது பதப்படுத்தி வைப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி இல்லை. இந்த காரணத்தினால தான் அவர் திரும்ப சொன்னது போல இல்லை, கண் முன்னால் தெரிகின்ற இந்த உண்மை விவரங்களின் அடிப்படையில் தான் விஜய் ஒரு பிஜேபியின் ட்ரோஜன் ஹார்ஸ் என்பதை நினைக்கிறது. ஒரு ட்ரோஜன் குதிரை. வேற ஏதோ ரகசியமாக அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தார், காசு வாங்கிட்டு வந்தார், அவங்க அதெல்லாம் இல்லை. அது நமக்கு தெரியாத விவரங்களை பற்றி நான் பேசவில்லை. விஜயுடைய ரோல் பொலிட்டிக்கலாக என்ன அப்படின்னா, இந்த வகையில் தான் அது ட்ரோஜன் ஹார்ஸ். அப்போ நான் விவரங்களிலிருந்து தான் பேசுகிறோமே தவிர, இப்போ இந்த இந்த பீரியடை வந்து நீங்கள் பாருங்கள், தோழர் சொன்னார் மெர்சல் படத்துக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு, என்னுடைய கருத்துப்படி அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதிலிருந்த பையன் அப்படி தயார் பண்ணி வளர்க்குறாரு. ரசிகர் மன்றங்களை உருவாக்குகிறார்கள். இதில் வந்து இந்த பிரவிந்தா ஜாக்கப் என்பவர்களுடைய ஆய்வு நூல் இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ரசிகர் மன்ற அரசியல் பற்றி. அது தனி ஒரு நூல், ஒரு ஸ்கீமோட தான் வந்து அவங்க வராங்க.
அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. பிஜேபி அண்ணாமலையை வைத்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து இப்படி ஏதாவது செய்ய முடியும்னு முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. விஜய் வந்து அவர் தன் முயற்சியில் வருகிறார் என்றே எடுத்துக்கொள்வோம். கரூர் நிகழ்வு நடக்குது. கரூர் நிகழ்வு நடந்த அன்றைக்கு இரவே கான்ஸ்பிரசி தியரி கடைபிடிக்கப்படுது. அந்த கான்ஸ்பிரசி தியரியை வழிமொழிந்தது பிஜேபி. அதை வந்து மறந்துடக்கூடாது. நயினார் நாகேந்திரன் கடைசி வரைக்கும் அதை பேசிட்டு இருந்தார். அமித்ஷாவோட ஒரு கூட்டம் வரைக்கும் திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இருந்தார் நயினார் நாகேந்திரன். அது உடனே கமிஷன் வருது. அதை எப்படி அதை உறுதிப்படுத்துவது என்பதற்கான வேலை நடக்குது. இது அனைத்தையும் விட ஒரு தீர்மானமான ஆதாரம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்பட்டமான முறைகேடான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு டிசைன் பை டிசைன் அப்படிதான் அது வந்தது. ஏன்னா அதே நீதிபதி அடுத்த நாள் உத்தரப்பிரதேசம் பற்றிய வழக்கில் இந்த வழக்கில் என்ன கிரவுண்டில் கொடுத்தேனோ அப்படி கொடுக்க முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க முடியாது, விசாரணையே தொடங்கலை, எப்படி சிபிஐ கொடுக்க முடியும் என்று அதே நீதிபதி சொன்னார். அப்போ இது அப்படி சிபிஐக்கு ஒப்படைத்ததற்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு தூங்கி கொண்டிருப்பதும் இது எல்லாமே வந்து கேள்விக்குரியது. இது எல்லாமே சந்தேகத்துக்கு இடமானது. இப்போதான் வருது இந்த அன்எக்ஸ்பெக்டட் வெற்றி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி, விஜயனுடைய வெற்றி, இது ரெண்டும் ஒரு தேர்தலில் தான் நடந்திருக்குது. ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கம் என்று கருதினாலும் இது ரெண்டையும் ரெண்டாக பிரித்து பார்க்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ திமுகவின் தோல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றால் அவங்க வந்து உட்கட்சியில் ஒரு ஆய்வு வச்சிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதாவது இப்போது திமுக இன்னொரு 5 அல்லது 6 விழுக்காடு வாக்குகள் அதிகம் வாங்கியிருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டியோட வந்து வெற்றி பெற்று வந்திருக்க முடியும். அது தேர்தல் வெற்றி பற்றியது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து உள்ள உட்கட்சி முரண்பாடுகளா, அல்லது பெண் நிறுவனம் சரியாக வேலை செய்யலையா, அல்லது கீழ்மட்ட ஊழல் மேல்மட்ட ஊழலா, அல்லது அவர்களுடைய ஹியூப்ரிஸ் ஆணவமா, அல்லது துதிப்பாடிகள் வந்து உண்மையை கொண்டு போகாமல் தடுத்து விட்டார்களா, விஜயோடைய பொய் பிரச்சாரமா, குழந்தைகளை வாக்களிக்க சொன்னதா, இப்படி ஒரு பட்டியல் போட்டு இந்த 5-6 விழுக்காடுகளுக்கான கணக்கை என்னன்னு தேடி எடுத்துட முடியும். ஆனால் அது அந்த கட்சியின் பரிசீலனைக்குரியது. நாமும் பரிசீலிக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது இந்த 35 விழுக்காடு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, அது வந்து நமக்கு முக்கியம். எப்படி ஒரு இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு கோமாளி, அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கும்பல், இவங்க வந்து இப்படி ஒரு சுயமரியாதை மண்ணை, இப்படி ஒரு திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், இப்படி ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மரபு உள்ள ஒரு மண்ணை ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் எப்படி கைப்பற்ற முடிந்தது அப்படின்ற கேள்வி, அதுதான் நமக்கு விடை தேட வேண்டிய கேள்வி. அது முக்கியமான கேள்வி. அந்த வகையில் பார்க்கும்போது இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி அல்ல, தமிழகத்தின் தோல்வி. இந்த முடிவு அதிர்ச்சி தருவது என்பதை விட சமூகத்தின் இந்த இழிந்த நிலை தான் நமக்கு வந்து அதிர்ச்சி ஊட்டக்கூடியது. இப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் இப்போ விவாதத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு கிளிஷே இருக்குது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது ஒரு இத்து போன ஒரு வாக்கியம். அப்போ எதை பற்றியும் இப்போ ஜெயலலிதா வந்து கன்விக்ட் ஆன பிறகு ஜெயிச்சாங்க. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுதான் அவன் சொல்லிக்கிட்டது. குன்றா என்ன வேணா சொல்லிட்டான். அப்போ கொலகாரன் கூட வரலாம். எத்தனை சாமியார்கள், சாய்பாபாக்கள், அவங்க அத்தனை யாரும் வந்து எல்லாம் விடுதலை ஆகிறாங்க பல பேர். அப்போ இந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதை வந்து முதல்ல நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும்னா தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அதை மதிக்க தேவையில்லை. அம்பேத்கர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி ஒரு முறை சொன்னார் இல்லையா, இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படணும், ஆனால் நான் இதை மதிக்க மாட்டேன்னு சொன்னார். அதுபோல் அதை மதிக்க நான் தேவையில்லை. இந்த தேர்தல் நாணயமாக நடந்ததா? இப்போ தோழலாம் சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷனுடைய முறைகேடு, அல்லது எஸ்ஐஆர் வாக்கு நீக்கத்தில் உள்ள முறைகேடு, அல்லது இவிஎம்ல முறைகேடு, இந்த கொஸ்டின்லாம் இருக்குது. அந்த கொஸ்டினுக்குள்ளதான் போகலை, அதெல்லாம் தப்பே நடக்கலை, எல்லாம் நேர்மையாக நடந்தது என்றே வைத்துக் கொண்டாலும் இந்த தீர்ப்பை நாம் மதிக்க தேவையில்லை. ஆனால் அப்படி சொல்வது தவறு என்று மற்ற பலர் கருதினாலும் பரவாயில்லை. ஏன்னா சம்பிரதாயமாக எல்லா கட்சிகளும் சொல்கிறது. ஏன்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கும்போது அந்த ஆட்ட விதிகளை மதித்து ரெஃபரி சொல்கிறத ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, சரி ஓட்டு போட்டாங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப அதிகமாக மக்கள் தீர்ப்பை புனிதமாக கருதி
கொண்டாடும் நிலைக்கு கம்யூனிஸ்டுகள் போயிருக்கிறது தான் கவலைக்குரியது. அதை அதை பற்றி ஒரு விவாதம் நடக்குது, அதை நம்ம பேசுவோம். மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில விவாதம் இங்கே எழுதுறது இது நடக்குது. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, அப்படி புனிதமாக கருத முடியாது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. மார்க்சிஸ்டுகள் அதை ஒத்துக்கல. அது எப்படின்றத நான் சொல்றேன், அது தெரியணும், இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும் என்பதற்காக தான் அதை நான் சொல்றேன். இப்படி சொல்லும்போது நீ திமுக சொம்பு இது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 ஊப்பி. ஆனால் இந்த மேடையிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்தை சில ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே நடத்திருக்கிறோம், பாரதிய வித்யாலயத்தில் நடத்திருக்கிறோம், அன்பகத்தில் நிறைய கூட்டம் நடத்திருக்கிறோம், கவிக்கோரங்கத்தில் நடத்திருக்கிறோம். அன்பகத்தில் அதிகமான கூட்டங்கள் நடத்தினால இதுலேருந்தே தெரியலையா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. 10,000 வாடகை கொடுத்து தான் நடத்திருக்கிறோம். அதற்கு மேல் ஒன்று சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களிடம் நன்கொடை வாங்கியவர்கள், கட்சியிடம் நன்கொடை வாங்கிய கட்சிகள், இயக்கங்கள் பல பேர் என்ன சொம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்துக்காக ஒரு அமைச்சரிடம் ₹1 நாங்கள் வாங்கினதில்லை. நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து 10% வாங்கக்கூடாது என்பதல்ல, வாங்குறது இழிவுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்படி தான் நடத்துறீங்க என்று சொன்னால் இது ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். அதனால் அதை அப்படி சொன்னால் அதை பற்றி அதுக்கு அச்சப்பட போவதில்லை. இப்போது மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். இது ஒரு கூட்டம், ஒரு விதமான வகுப்பு போல இருக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக இந்த விஷயத்தை பார்க்கணும். இது நான் முதல்ல டேஜாவுன்னு சொன்னேன் இல்லையா, இது நமக்கு முதல் முறை நடக்கிறதா? இல்லை, 1848 பிரான்ஸில் இதே நிகழ்ந்தது. உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம். பிரான்ஸ் இந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்றது தான் ஜனநாயகத்தை முதல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை முதலில் கொண்டு வந்தது. அப்போது அந்த பிரெஞ்சு புரட்சி 1789 அது டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் என்பது 1789 வருது. அதுலேருந்து ஒரு 50 ஆண்டுகள் இப்படியும் அப்படியுமா போராட்டம் நடக்குது. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் மாறி மாறி ஸ்மூத்தெல்லாம் எதுவும் நடந்தில்லை. 1848 தான் யூனிவர்சல் மேல் சஃப்ரேஜ், ஆண்களுக்கு மட்டும் 21 வயதான ஆண்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை என்பது வருது. அந்த தேர்தல் ஒன்று நடக்குது. அந்த 1848 பிப்ரவரி மாதத்தில் தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை மார்க்ஸ் எழுதுகிறார். வெளியாகுது, எழுதுறது 47, 48 பிப்ரவரியில் வெளியாகுது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை பற்றி படிக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம், தெரிந்த தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மிக முக்கியமாக சொல்வது, முடியாட்சியும் வாரிசு அதிகாரமும் நிலப்பிரபுத்துவமும் வீழ்ந்து ஒரு மாடர்னிட்டி, தொழில்துறை, முதலாளித்துவம் வளர்ந்து வருவதையும் தவிர்க்க இயலாமல் அது உழைக்கும் வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்தை கொண்டு வரும், அந்த அதிகாரத்துக்கு இட்டு செல்லும் என்று வரலாற்றின் நிகழ்ச்சி போக்கை அது ஒரு பறவை பார்வையில் சொல்லுது கம்யூனிஸ்ட் அறிக்கை.